ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்எல் கேமிங்கர். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் லோன் வால்ஃப் வித் மாஸ்டர் கேமிங்ஸ் தானேங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு மாஸ்டர் கேமிங்ஸ் கூட எத்தனை கேம் விளாண்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளாண்டுருக்கோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் கேம் தான். ஸோ ஸ்கேரி டீச்சர் கேமில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் பிளேயாக உங்களுக்கு கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நானும் மாஸ்டர் கேமிங்கரும் சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் தான் நாங்கள் விளாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் நான் சோலோவாக கூட விளாண்டுருக்கேன். இந்த வாட்டி நான் ஒரு யூடியூபரோட விளாட போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரும் மாஸ்டர் கேமிங்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த கேம் பிளே வீடியோ. ஸோ கைஸ், இப்போ நான் வந்துட்டு மைக்கை திறந்து மாஸ்டர் கேமிங்ஸ் கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுடுறேன். ப்ரோ இருக்கீங்களா? நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ மங்களகரமாக மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா, அதை நான் வந்துட்டு மைக்கை அடிச்சுன்னு சொல்கிறேன். அவர் பேசுறதுக்கு நான் ரிப்ளை தரணுன்னா நான் மைக்கை திறந்துட்டு தான் இது பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்களேன் எப்படின்னு. ப்ரோ, நான் மைக் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது பேசணுன்னா எனக்கு விளங்கும், அதுவும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இப்போ அவர் டெசர்ட் ஈகிள் எடுத்திருக்காரு. நம்ம டெசர்ட் ஈகிள் என்ன சொல்கிறது, ஐயோ லைனு பண்ணுதுங்க. இதில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ லைனு பண்ணுதுங்க. அவன் அடிக்கும் போது தான் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வெளியே வந்து ஆடுறேன். இல்லை லைனு பண்ணுதுங்க, லைன் பண்ணுது. ஸோ நான் கொஞ்சம் வெளியே வந்து தான் ஆட போகிறேன் கேமை. ஸோ வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணியிருக்குங்க. ஹெட்ஷாட் வாங்கிட்டாங்க. ஐயோ, மாஸ்டர் கேமிங்ஸ் வந்து இப்போ வெறியை காட்ட போகிறாரு. ஸோ அவர் வந்துட்டு போகிறாரு. ப்ரோ அடிங்க ப்ரோ. ப்ரோ 1 HP தான். விடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். ஸோ தமிழனா? ஆமாம், அப்ரத். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, போன வாட்டி தான் முடியல, இந்த வாட்டியாவது ஒரு கில்லு அடிக்க பார்ப்போம். ப்ரோ நான் அடிக்க வச்சிருந்தேன் கஷ்டப்பட்டு. ப்ரோ அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சொல்ல தேவல, சொல்ற கட்டி போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளலாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கேஷுவலாக வீடியோ எடுக்காத மாதிரி விளையாட போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எங்கிட்ட வந்துட்டு எஸ்விரி எடுத்துட்டான். ஸோ நம்ம வந்துட்டு M187 பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவன் அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான், ஹெட்ஷாட்டோட ட்ரை பண்ணுவோம். முடியவே முடியாது இந்த ஜென்மத்தில் கூட. ஸோ இருங்க, இங்கிட்ட ஒருத்தர் இருக்கான். ஆனால் என் டாத்தா அவனை பார்க்குற டைம் பண்ணுது. ஒருவேளை கீக்கி போட்டு வச்சுருக்கானே. ஐயோ பாஸ், என்னால் யாரையும் ஐயோ என்னோட ஹெச்பியை முழுசாக அடித்து இவங்களே முடிச்சு விட்ருவீங்க போல. காய்ஸ், 2 பேரும் வச்சு ஓட்ட முடியல காய்ஸ். இங்கே ஒருத்தன் அடித்தா அங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் அடித்தா அங்கே ஒருத்தன் வரான். எனக்கு ஆமாங்கிற ப்ரோ யூனோ. கடைசி வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் ஒரு கில் அடிக்க விட மாட்டேங்க போல. ஐயோ, அழுத்தி பூடி க்ளோவல் போட்டு அழுத்தி பூடி. எத்தனை பேர்ரா காய்ஸ்? நான் சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ், இது அவன் ஃப்ளூக்கில் தான் அடித்தான். நான் சொல்கிறேண்ணே, கண்டிப்பாக முடியாது காய்ஸ். இந்த மேட்ச் வந்துட்டு அவங்க வந்துட்டு சட்டு போடுறாங்க. P19 க்ரோஸாவா? சரி, நம்ம வந்துட்டு
எடுக்கிற கடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு க்ளோவில் போட்டு மறைச்சி விட்ருவோம். அல்லக்கு அல்லக்கு இப்போ வந்தாலும் நான் எப்படி அடிப்பேன். ப்ரோ சத்தியமா சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து சம்பவம் செய்யறாங்க, கடுப்பாகுது எனக்கு. கைஸ் நான் சொல்றேனே, இன்னைக்கு நான் போய அடிக்காம போறதா இல்லை கைஸ், போறதா இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு பிளேயர் யூ நோ 600 டைமண்ட் இருந்துச்சு, செலவு பண்ணி தொலைச்சிட்டேன். நம்ம வாங்கிக்கிட்டு ஒரு இதை பண்ணிட்டு வாங்க, இப்படி பண்ணிட்டு அதை இப்படி பண்ணிடுறோம். நான் போயிட்டு ஒரு 2 ஹேக்கிங்கோட இது போட்டுட்டு வரேன். வெற்றிகரமாக ஹேக்கிங்கை போட்டாச்சுங்க. அது ஒரு வேலையும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வேலை தான்னு சொல்ல மாட்டேன், ஒரு 4-5 செகண்ட் வேலை தான். ப்ரோ இருங்க ப்ரோ, நான் ஒருத்தனை போட்டுக்கிறேன். எங்க 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 இருக்கான் ஆட்டுக்குட்டி, அந்த குட்டி அருமையான நாய்க்குட்டி. வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கில்லை நம்ம எடுத்துப்போம். அவர்கிட்ட கேட்டுட்டேன், நம்மளால கில்லே அடிக்க முடியலங்க. எங்க லைனு ப்ரோ ப்ரோ முடிச்சு விட்ருங்க ப்ரோ. காய்ஸ் நீங்களே பாருங்கள் ப்ரோ, உங்களே தான் வீடியோ பாருங்கள். நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், நான் எப்போல்லாம் எனிமி அடிக்கிறேனோ அப்போல்லாம் என் லைனு கடுப்பாகுது என்ன. நான் சொல்றேன் எனக்கு கடுப்பா இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க ப்ரோ? ப்ரோ நான் போயிட்டு அவனை முதல்ல அடிக்கிறேன். நீங்க நான் போயிட்டு இவனை இங்க இருக்கான்டா டாபு குட்டி, எந்த குட்டி அருமையான டாப்ரே அத போட்டுட்டா. டாப்ரே நான் நினைக்கிறேன் வீடியோவில் காய்ஸ் என்னால் சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். ஒருத்தர் அடித்தா ஒருத்தர் பேக்லேயே வந்து அடிக்கலாம். ப்ரோ நீ இருக்கிறனால தான் ப்ரோ பயமாகவே இருக்கு. அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அனுப்பி விட்றேன். கொஞ்சம் பார்த்து விளாடு ப்ரோ, அங்கிட்டு பார்த்து விளாடு. இப்பதான் சொன்னேன் உட்பிக்கரா டாபு குட்டி, எந்த குட்டி அருமையான நாய்க்குட்டி. அது ஆட்டுக்குட்டி ப்ரோ. ஒரு பின்னாடி பார்த்துக்கோ. வேர் இஸ் த பன்னிக்குட்டி? நான் சொல்றேனே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு போல, ஏதோ பூர்ச பொண்டாட்டி மாதிரி ஜோடியா வராங்க. காய்ஸ் காய்ஸ் என்ன காப்பாத்துக்க காய்ஸ், நான் பாவம் இல்லை இல்லை, நான் பாவம் இல்லை இல்லையா அதிகமாக மாட்டாங்க. ஒத்த எங்க போனோம் ப்ரோ. நீங்கள் அவனை நீங்கள் சாவடிக்காமல் இருந்திருந்தா நான் அவனை அடிச்சுட்டு அங்கிட்டு வெயிட் பண்ணியிருப்பேன். நான் வேற ஒருத்தன் இங்கே இருக்கான்னு நினச்சி ஓடிட்டேன் கில் அடிக்க. எனக்கு
எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ப்ரோ. கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம செம்ம எடுத்துங்க. ஐயோ எப்படியோ வெற்றிகரமும் நடிச்சிருக்காங்க. பேச மாட்டோம், வரக்கூடாதுன்னு பேசுவோம் சேனலுக்காக. அது உண்மைதான். அதோட வந்துட்டு இந்த வாட்டி நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டம்சன் வச்சு கலக்க போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டாபர் இருக்கான். இவங்க பிளான் எனக்கு தெரிஞ்சிச்சு. வர விட்டு 2 அடிக்கிறீங்களா? ஆட தெரியாதுன்னு ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, நான் எப்போ கரெக்டா அடிக்கிறேன்னா அப்பதான் என்னோட இது குறையுது. இன்னொன்னு வீடியோலயே பார்க்க முடியும். எப்போ அடிக்கிறேன்னா அப்பதான் லேகாவே ஆகுது. இல்ல ப்ரோ இங்க பாருங்க லேக் அடிக்குது எனக்கு. இங்க பாருங்க முடிச்சான். எனக்கு அடிக்க போறான்னு தெரியும். அவங்க எப்படிதான் அங்கிட்டுலேருந்து நான் மல்லே பிக் பாஸ் கண்ட மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ப்ரோ முடிச்சு விட்டுருங்க ப்ரோ. இதுக்கு நான் டைட்டில் தான் போடணும் போல, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் கேமிங்னு. அழுத்தி பிடிக்குங்க. நானே இப்படி பண்ணா சாதாரணமே இல்லை கைஸ். நான் தேவத உன்னழகில்லாருதான் கன்றானே. இன்னைக்கு நான் ஒரு பூயா அடிக்காம போவே மாட்டேன். வாழ்க்கையில அடிச்சுட்டு தாண்டா என்னோட மாதிரி. சொல்லுங்க ப்ரோ. இப்பதான் சொல்லுங்கன்னு சொன்னேன், அதுக்கட்டியும் போயிட்டாரு. ஆமா சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா கைஸ், ஓகே பாப்போம் ப்ரோ. ஸோ நம்ம இவனை எப்படியாவது அடிச்சு முடிக்க பார்ப்போம். அங்கே போட்டு பழகுறீங்க. மாசு ஆமா ப்ரோ. என்ன ஓடுறாங்க டாபர் குட்டி. இப்போ நம்ம இப்படி அது டிமிட்ரி போடா, நீங்க அலோக்கு போடுங்க. பேக் கவர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எங்கிட்ட இது பண்ணிடுவோம், மடிக்கிட்டு போ. சோழமுத்ரா போச்சா. ஒரு ஹெட் அடிச்ச ஆனந்தத்துல நான் வந்தேன். போயிட்டு பண்ணலாமா? அதோட கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மாஸ்டரை போய் காப்பாற்ற போறேன். மாசே இங்க பாரு, நான் இங்க ஒரு பாட்டுக்குடியை பார்த்துட்டேன். இப்ப நம்ம அவளுக்கு வெயிட் பண்ணு. அவளை நான் பின்னாடி ஃப்ளூக்கா தான் பார்த்தேன், நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த 2 எட்டு விட்டுட்டு ஓடிட வேண்டியதான். நமக்கும் இதுக்கு சட்டை தெரிஞ்சு போச்சு.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் பூய் அடிச்சுட்டா மேட்சை முடிச்சுப்போங்க. ஏன்னா எனக்கு 2 நம்ம ஃபோனு அந்த வீடியோ வந்துட்டு அளவாகவே போடுவோம், ரொம்ப போட வேணாம். அளவாக போடணுன்னா நான் என்னோடய ஃப்ரீ ஃபயர்னா எனக்கு தெரிஞ்ச கெமிக்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. ஜிஎஸ் இருக்கார், மாஸ்டர் இருக்கார். இப்போ நான் சாவ போகிறேன், அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு இதுலேயே நான் நோட் பண்ணிட்டேன். ஆனால் அவன் எங்கே போட்டானே தெரிலன்னு. ஸோ காய்ஸ் 99 இருக்குது, பார்த்துக்கோங்க. தோதான் இங்கே தான் இருக்கேன். தோத்த பூண்டு இப்போதான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்கே என்ன பண்ணுறேன் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். மாசு போட்டு பொழந்து எடுக்கிறாரு. நான் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஆனால் ஒன்றும் ஸ்டோரேஜ் கட் பண்ணி விடுதானே. கொஞ்ச நேரம் வீடியோ பொடுத்துக்கடா, இன்னும் 3 ரவுண்டு முடிச்சுட்டு நானே காய்ஸ் அங்கே எங்கள் சோழி முடிஞ்சிருச்சு ப்ரோ. இல்லை இப்போ ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, அதான் இப்போ மறுபடியும் ரெக்கார்ட் எடுக்க வந்திருக்கேன். கண்டினியூவாக வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் இவ்வளோ நேரம் தோத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னா. போச்சு காய்ஸ், போச்சு. ஐயோ இதுலேயும் லூசிங்கா. நான் இந்த தோப்பு பார்க்க விரும்பலை. ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம. ப்ரோ ப்ரோ இன்னொருத்தர நான் போடுறேன். ப்ரோ பார்த்தீங்களா பார்த்தீங்களா? ப்ரோ நான் தானே போடுறேன்னு சொன்னேன். சரி விடுங்க கைஸ், நம்மளை எந்த காலத்தில் மதிக்கிறீங்க. விடுங்க விடுங்க. பொழைச்சி வரணும்னா சொந்தமாக பொழைச்சி வரணும்னு தெரிவிச்சுட்டாங்க. வேற வழி காட்டுற வீடும் அப்படி வாங்க போகலாம். கைஸ் எனக்கு தெரியாது, நான் இந்த மேட்ச்சில் இப்போ நான் பூயை அடிச்சுட்டு தான் போக போகிறேன். எனக்கு வேறு வழி தெரியல, நான் போக போகிறேன். போகிறேன். இந்த உலகத்தில் கேட்குது கேட்குது. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ போங்க கைஸ். நமக்கு யாரும் கில்லே தர மாட்டாங்க. நான் ஸ்கோப் வச்சா அவர் அடிக்கிறாரு. எப்படியோ ஒரு கல்லாவது அடிச்சுப்பேன். கிட்ட வந்து அழுத்தி பிடிச்சா இதாக இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஹெட்ஷாட்டு அடிச்சு 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 டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் அழகு. ஸோ நம்ம இவனுக்கு ஒருத்தனுக்கு ஹெட்ஸு விட்டாச்சு. ஸோ நம்ம இங்கே குளோபல் போட்டு மறைச்சிட்டு இது பண்ணலாம். இல்லை இல்லை இல்லை, இது சட்டப்படி குற்றம். இது சட்டப்படி குற்றம். இங்கே ஒருத்தன் மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க பெரிய மனுஷன் அடிக்கிறான். பெரிய மனுஷன் மேலே வந்து கையை வைக்கக்கூடாது சொல்லி போட்டேன். ஸோ அங்கே இதில் போய் அடிக்கலாம். யார் கேன் ட்ரை இட் டு டேக் இட் ஆஃப் பூயா. ஸோ நம்ம வந்துட்டு கீழே அடிச்சிட்டோம், ஓடிடலாம். பார்க்க போனால் ஒரு சாரி ப்ரோ, பார்க்க போனால் நீங்கள் அடிக்கல தான். அந்த சோப்பு கலராக தெரிஞ்சிச்சின்னு போனேன், அடிச்சு விட்டேன். ஸோ காய்ஸ் இப்போ நான் மறுபடியும் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குது. என் கஷ்டத்துக்காகவே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா ப்ரோ? காய்ஸ் எப்படியோ வந்துட்டேன் காய்ஸ். என்னோடய சரியான லேக் பண்ணுது. எப்படியோ தவிச்சு வந்துட்டேங்க. என்னோட ஸ்டோரேஜ் பண்ணுதுங்க, அதான் எப்படியோ வந்துட்டேன். சரி விடுங்க, நம்ம இப்போ போய் அடிச்சுட்டு கேம் பிளே முடிச்சுப்போம். இது ஸ்டோரேஜ் தொல்லை தாங்க முடியல. டிலீட் பண்ணி ரெக்கார்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காகவே எனக்கு
ஒரு ஆறுதலான ஒரு லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபு முக்கியம் பிகிலே. இப்போ அவர் ஒன்று போட்டார், வாங்க நம்ம அடிச்சடி கிளம்பிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக நான் கட் பண்ணி எப்படியோ பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வீடியோ கொஞ்சம் க்ரிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டால் அதெல்லாம் ஒரு இதாக. ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்கில் இப்பொழுது உங்களிடம் விடைபெறுவது RL Gaming. டாட்டா, see you, bye bye.